அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒய் சந்தோஷ் ராஜா. ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு நல்ல விஷயம். அதாவது நாளைக்கு பிப்ரவரி 24 ஒரு சிறந்த தலைவர் ஒருத்தவங்களோட பர்த்டே, பிறந்த நாள். நேரம் தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பற்றி சொல்கிறேன்ட்டு. அதாவது ஒரு பெண்மணியாக ஒரு நிர்வாகத்தை எப்படி கையாளுறது, ஒரு மாநிலத்தை எப்படி ஆட்சி பண்ணுறது, தன் ஆட்சியில் மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை செய்கிறது, இந்த மாதிரி பார்த்து பண்ண ஒரு தலைவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். புரட்சி தலைவி, தங்கத்தாரகை, இதய தெய்வம் அம்மா அவர்களை பற்றி தான். பொதுவாக அவங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருந்தாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்மணியாக, தலைவியாக, மக்கள் நலன்களை பார்த்து செஞ்ச ஒரு நபராக அவங்கள நம்ம பார்த்து பெருமைப்படணும். பொதுவாக என்னோடய மாணவிகள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு உமனாக, கேர்ள்ஸாக நீங்கள் நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா மாதிரி ரொம்ப பிரேவாக, தைரியமாக, திறமையாக, அறிவாற்றலோட இந்த சமூகத்தில் நீங்கள் செயல்படணும். ஏன்னா உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லியிருக்காங்கல்ல, பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு குடும்பத்தில் ஆண் சகல ஆற்றல்களையும் பெற்று இருந்தாலும் ஒரு பெண் சகல ஆற்றல்களையும் பெற்றால் அந்த வம்சமே சகல ஆற்றல்களையும் பெறும். யோசிச்சு பாருங்களேன். புகழின் உச்சம் அந்த அளவுக்கு போன ஒரு தலைவி. ஃபார் எக்ஸாம்பிள், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும். அதாவது ஒரு பெண் பிள்ளை பிறந்து விட்டதா, அப்போல்லாம் அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொன்றுவாங்க. அது வேண்டாம், உங்களால் வளர்க்க முடியலையா, அரசிடம் கொடுங்க, நாங்கள் நல்லபடியாக வளர்த்து உருவாக்குறோன்னு சொன்னதாகட்டும். இலவசமாக சைக்கிள் கொடுத்தது. அது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹைஸ்கூலெல்லாம் சில்ட்ரன்ஸ் போகிறப்ப ஹைஸ்கூல் இத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸு இப்படி இருக்கும். ஸோ இன்டீரியர் கிராமத்துலேருந்து போனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அம்மா உணவகம். யோசிச்சு பாருங்கள். தானத்தில் பல தானங்கள், சிறந்த தானங்கள் இருக்கும். அதில் முதன்மையான தானம் எதுவாக இருந்தாலும் உணவு தானம்ங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் உணவுங்கிறது நம்மளோட அடிப்படை உரிமை. நமக்கு பிடிச்ச உணவு எதை வேணாலும் சாப்பிட்லாம். உணவை இதுதான் சாப்பிட்ணும், அதுதான் சாப்பிட்ணும் ஏன் சொல்ல முடியாது. அது இல்லாமல் அறிவியல் படி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கும் உடல் வாழ்கிறதுக்கும் உணவு வேணும். யோசிச்சு பாருங்கள். அம்மா உணவகம் ஒரு வேளை சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்டாங்க. எவ்வளோ பெரிய புண்ணியம். யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்லாம் அவங்கள முன்னெடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, நீர் ஆதாரம். அதில் கவர்மெண்ட் கெஜெட்டில், அரசு இதழில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் இத்தனை டிஎம்சி அப்படின்ற மாதிரிலாம் அந்த அம்மா வெளியிட்டாங்க. போல்டாக யார் என்ன பண்ணாலும் சரி, நான் என் மக்களுக்கு செய்வேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அரசியல் பேசல, ஒரு பெண்மணி எந்த அளவுக்கெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஜெயலலிதா அம்மாவாக இருக்கலாம், இந்திரா காந்தி அம்மாவாக இருக்கலாம், அன்னை தெரசாவாக இருக்கலாம், வேலு நாச்சியாராக இருக்கலாம், நிறையா இருக்காங்க. நிறையா தமிழ் பெண்கள், இந்திய பெண்களும் இருக்காங்க. அதில் இவங்களும் ஒருத்தங்க தானே.
யோசிச்சு பாருங்கள். அந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்த சமயம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அன்னை தெரசா இருந்தாங்க கல்கட்டா. அந்த லெப்ரசி இதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க, பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவாங்க. அன்னை தெரசா நேராக வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்த்து ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, அதுக்கு மகளிர் காவல்ங்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் உருவாக்குனதே ஜெயலலிதா அம்மா தான். யோசிச்சு பாருங்க. இப்போவும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கிளாஸ் எடுக்கிறப்ப கேர்ள்ஸ் ஒரு சிலர் வந்து ஷையாகவோ இல்லை ஒரு ஒரு கூச்சம் பதட்டம் பயம் இருந்தால், மா கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப தைரியமாக இருக்கணுமா, ரொம்ப தைரியமாக இருக்கணும். தேர் இஸ் நோ ஜெண்டர் டிஃப்ரெண்ட் இன் எனி ஒர்க். வேலை செய்வதில் ஆண் பெண் வேறுபாடு அல்ல, அனைவரும் நிகம். இயற்கையில் உடல் அமைப்பில் உடல் செயல்பாட்டில் தான் ஆண் பால் பெண் பால். அதே மாதிரி இப்போ திருநங்கைகளை ஏற்றுக்கிறோம். அப்படி இருந்தாலும் உளவியல் படி ஆற்றலின்படி அனைத்த மனித உயிர்களும் சமம் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துவேன். அப்பா ஜெயலலிதா அம்மா எப்படின்னு பாருங்கம்மே. நீங்கள் அரசியல் கட்சியாக பார்க்க வேணாம், ஒரு உமனாக பாருங்கள், அம்மாவாக பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு அப்படி ஒரு ஒரு குட் லீடர் அவங்கள வந்து நினச்சி பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதுக்கப்புறம் ரஷ்யன் கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்குமே சரியாக ப்ராப்பராக தெரில, மேபி ரெஃபர் பண்ணிக்கிறேன். அவங்க தங்கத்தாரகை அப்படின்ற ஒரு பட்டமும் கொடுத்துருக்குறாங்க, கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சினிமா துறையிலையும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காங்க. அதில் கூட இந்த மாதிரி மேபி கலைமாமணி அவார்டு, அதே மாதிரி அந்த சினிமா கலை கலை அந்த அறிஞர்கள் அந்த இருக்காங்கள, கலைத்துறை சார்பாக நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு அடிப்படை ஜனநாயகத்தை வலியுறுத்தின ஒரு லீடர். யோசிச்சு பாருங்க. ஆப்ரஹாம் லிங்கம் சொன்னார், யுஎஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட், மக்களால் மக்களுக்காக மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்கள மக்களே தேர்ந்தெடுக்கிறது தான் மக்களாட்சின்றது. அதோட மீனிங் நான் வந்து ஒரு மீனிங் சொல்கிறேன், அவர் சொன்னது அப்படியே சொல்லலை. அதே மாதிரி தானே நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு தலைவியை நம்ம நினைவு கூறணும். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை வந்து உலக பெண்கள் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒரு லீடர் நல்ல விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா வாழ்வியல் முறைகளில் நல்லபடியாகவும் ஒழுக்கமாகவும் சிறப்பாகவும் இயங்கக்கூடிய சில கருத்துக்களில் நம்ம எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. ஈவன் அவங்க சாராத மாற்று கட்சிக்காரங்களுமே ஜெயலலிதா அம்மாவை வந்து பாராட்டியிருக்காங்க. இது நிதர்சனம். உள்ளபடியாக சொல்கிறேன், என்னோட இந்த காலம், நான் வாழ்கிற காலத்தில் அந்த மாதிரியான ஒரு சிறந்த தலைவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். காரணம், அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. எம்ஜிஆர் அவர்களை பற்றி எனது தந்தையார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காரணம் ஏன்னா நான் பிறப்பதற்கு முன்னாடி ஒரு சில மாதங்களில் தான் அவர் இறந்துட்டார், அதனால் எனக்கு தெரியல. அதே போல் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்ல குணம் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. எப்பயுமே நான் என் ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன், சந்தோஷ் சார் ஒன்று சொன்னாருன்னா அவர் வாழ்க்கையில் அனுபவப்பட்டதை, அவர் பார்த்ததை, அவர் கேட்டதை, அவர் ஃபீல் பண்ணதை தான் சொல்லுவேன். அப்படி இன்னொருத்தங்க சொன்னதை எடுத்து நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது மிகையாக இருக்கலாம். அதனால் நான் உணர்ந்தது இது. அனைவருக்கும் பகுத்தறிவு இருக்குது, நல்லது கெட்டது தெரியும், அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று தாங்க, ஒரு மனிதன் மனித உயிர் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். ஒவ்வொரு பிறப்பும் காரணத்தோடு தான் பிறக்குது. பூமிக்கு வந்தோம் போனோம்னு இல்லாமல் நம்ம பிறந்த அந்த ஒரு காரணத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை கடந்து போகும். சரிங்களா? எப்பயுமே வந்துட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும், நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.
நன்றி.